இப்போ நான் வந்து யூனிக்கு போயிட்டு இருக்கேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இது வந்து எத்தனைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் சத்யா கூட போயிட்டு இதை ரீகண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா. 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸுக்கு. கொஞ்சம் க்ரௌடா இருக்கு, அதான் கொஞ்சம் கீழே வச்சு பேசிட்டு இருக்கேன். சத்திகா வந்து வீட்டில் இருக்கு, அதனால வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடணும். ஆனா இப்பயே லைட்டா தூக்கமா இருக்கு. நான் காட்டுறேன் எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு. ஆனா அவ்வளோ இல்லை, பட் ரொம்ப சத்தமா இருக்கலாம். பஸ் வந்துருச்சு, நான் போய் ஏற போறேன். இப்போ மணி 1:12. யூஸ்வலா 1:20க்கு வரும். அதனால இப்போ போயிட்டு ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். காலான் கூடைக்குள் கட்டி தழுவும் அட்டை என வாழ்வோம் நூலாம் படையில் பூச்சி. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம டே 4 vlog தான் பார்க்க போறோம். நாங்கள் இன்னைக்கும் தூக்கத்தில் தான் இருக்கோம். ஏன்னா இவங்க நேற்று எத்தனை மணிக்கு தூங்கலாம்? நேற்று 12 இருக்கும். 12 போய் படுத்தது 11. ஓ, 11:30 அந்த மாதிரி இருக்கும். நான் ஒன்னாயிடுச்சு. ஏன்னா லேட்டா தூங்கி 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 எனக்கு அப்படி பழகிடுச்சு. கஷ்டப்பட்டு தூங்க பார்த்தேன், ஆனால் தூங்கிட்டு முடிச்சிட்டேன். நடுநடுல தூங்கவும் முடியல. அப்புறம் முழிப்பு வந்து காலைல கிளாஸு போயிட்டு வந்துட்டு இப்போ சமைக்கணும். என்ன சமைக்க போறோம்னா, சத்திகா சேனல்ல இருக்கிற ஹனி கார்லிக் சிக்கன் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஆனால் எனக்கு நார்மலாக எங்கள் 2 பேத்துக்கும் இனிப்பானது பிடிக்காது. ஆனால் அதுக்கே பிடிச்சிருக்கு சொன்னிச்சு. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி இப்போ நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம். அதோட இந்த நாள் எப்படி போகுதுன்னு நீங்கள் எங்களோட சேர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சீட்டை இந்த சீட்டு கீழே சமைச்சே நான் டயர்டாயிடுவேன். லைட்டாக வயிற்ற கலக்குது, அடித்தா பறந்துடுவேன். இந்த ரெசிபிக்கு பூண்டும் பனி அப்புறம் தண்ணிக்கு சத்தா வேணும். இப்போ வெற்றிகரமாக கீழே போட்டதால இது அது நிறைய ஆயிடுச்சு. மற்றபடி நல்லா தான் இருக்கு. ஏன்னா தேதி கூட பாருங்க, 27ஆம் தேதி 11ஆம் மாதம். அப்புறம் ஒரு கோழி தான், ஏன்னா எனக்கு பசிக்கல, அதனால ஒண்ணுதான் செய்யறோம். நாங்க செய்யறத நான் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். அப்படி தெரியலன்னா சத்திகா சேனல்ல போய் பாருங்க. கோழி வெட்ட போறேன், ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் மண்டைக்கு இருக்கு. பூண்டு போடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கி பூண்டு தான் வந்துட்டு இது, அதனாலதான் ஹனி சிக்கன். இதுதான் அந்த ஹனி கார்லிக் சிக்கன். ஒரு நிமிஷம் கூட ஆகல. பூண்டுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ எனக்கு செம பசிக்குது, தூக்கம் வருது. தூங்கிட்டு நாங்கள் அடுத்து எழுஞ்சோன்னு என்ன பண்ணுறோன்னு காட்டுறோம். மணி 6:40. இப்போ தான் நான் எழுஞ்சு குடிக்கணும். ஆனால் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரில. அப்புறம் பார்க்கணும். குடிச்சிட்டு வந்துட்டேன், ஆனால் இன்னும் தூங்க கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கண்டுக்காதீங்க. நைட்டு வந்துட்டு கோழி கிச்சப் செய்யலான்னு இருக்கேன். அந்த ஜாமான்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே. கிச்சப்புக்கு வந்து தேவையானது கோழி பொரிக்கணும். மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் தண்ணி கிச்சா, ஸ்வஸ்திகா, கட்டி கிச்சா, இதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகா, ஊசி மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. நம்ம பொரிச்சிட்டு செஞ்சுட்டு பார்ப்போம். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்ணுன்னு. அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன், நல்லா இல்லைனாலும் சொல்கிறேன். சமைச்சு முடிச்சாச்சு. சோறு ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம், ஏன்னா லேட்டாக போட்டோம் சோறு ஆகிறதுக்கு. அப்புறம் சாப்பிடும் போது நானும் சத்தியாக சாப்பிட்டோம். ஆனால் எங்கள் 2 பேருக்கு கிச்சா பிடிக்காது.
ஆனா வேற வழியே இல்ல சாப்பிட நான் சாப்பிட்டுதான் பசிக்குது. ஏன்னா இங்க வந்து 2 வருஷம் ஆச்சுதான் இங்க வந்து கோழி சம்பளு கோழி கறி இது ஃபுல்லா கோழி டிஷ்ஷஸ் சாப்பிட்டு நீ தான் சமைச்சிருப்பேன்ல இல்ல. ஆனா இப்போ ரீசெண்டா கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வருதுச்சு. ஆமா ஆனா கோழி மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு, வேற என்ன செய்யணும்னு தெரியல. இன்னைக்கு தான் இந்த வாட்டி அவ்வளோ ஜாமான் எடுத்துட்டு வரல, இருக்கிற ஜாமான் வச்சு தான் சமைக்கணும். அதான் செக்ரிஃபை பண்ணி தின்னுதான் ஆகணும். சாப்பிடலன்னா மண்டையை போட்டுருவோம். இருக்கிற ஜாமான் முதல் முடிக்கணும் வேற, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சமைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிப்போம். அப்புறம் சாப்பிடும்போது காட்டுறேன். ஏன்னா சோறு வேகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ ஸ்டே டியூன்காக இது சாப்பிட்றதுக்கா இப்போதான் சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே தான், ஆனா எங்களுக்கு பிடிக்கல. ஆனா எங்க கொழுப்பு தான் கிச்சா பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். வேற சாப்பிட கடுப்பா இருக்கு சொல்லிட்டு கிச்சா சொல்லிட்டோம். ஆனா அதுவும் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா நல்லா இருக்கு, ஒன்றும் கேவலமா இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆனா உள்ள தக்காளி பண்ண முடியல. லேட்டா சாப்பிட்றோம் இல்லை இல்லை தெரியல இல்லையா தெரியல. ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தெரிஞ்சா நீங்களாவது சொல்லுங்க. இல்லை ஆனா இப்பயும் என்ன கதைனா கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சிருச்சு, கோழி சம்பளம் சளிச்சிருச்சு, கோழி கறி சளிச்சிருச்சு, கோழி பிரட்டல் சளிச்சிருச்சு, கோழி கறி சளிச்சிருச்சு. கோழி கறி வந்து இப்போதான் வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் வீட்டில், அதாவது நேற்று எல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சளிச்சு. சரி கோழி சாப்பிட்டா சாப்பிடவே மாட்டோம்ல, சரி ஏதோ சாப்பிடலாம் அப்படின்னு. நல்லா தான் இருக்கு, வீடா இல்லை ஆனா சாப்பிட முடியல. அது இல்லை உண்மையிலே எங்களுக்கு தான் வந்துட்டு இதா. ஆனா ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால அது மூட் வரும். நீங்க கேட்பீங்க ஏன் ஆர்டர் பண்ணாலும் தின்ன முடியாது. ஆர்டர் பண்ணாலும் நல்லாவே இல்லை, சாப்பாடு உப்பு இல்லை. இப்போ செலவு பண்றது பிரச்சனை இல்லை, ஏன்னா சாப்பாடு தான் செலவு பண்றோம். ஆனா நல்லா இருக்கணும்ல. இப்போ உள்ள கேஎஃப்சி கூட இங்க நல்லாவே இல்லை, சைபர் ஜெயில. இப்போ ஒரு கடை ட்ரை பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஸோ இந்தியன் ட்ரை பண்ணோம், பிரியாணி நல்லா இல்லை. வெஸ்டர்ன் ட்ரை பண்ணோம் நல்லா இல்லை. மலை சாப்பாடு ட்ரை பண்ணோம் நல்லா. ஆனால் நாங்கள் இன்னும் அப்படியே எல்லா கடையும் ட்ரை பண்ணிட்டோம்னு இல்லை, இன்னும் நிறைய கடை ட்ரை பண்ணல. ஆனால் இன்னுமே வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கா, இன்னும் ரொம்ப விலை கூட. இன்னொன்று ஃபுட் பண்டில் ஆர்டர் பண்ணலாம், ஆனால் டெலிவரி காசு கூட வந்துடுது. அப்போ அந்த சாப்பாடு நல்லா இல்லாத போது இதுக்கா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படி இருக்கும் ஃபீல்ல. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா எங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியும். ஆனா உண்மையிலே அழுவே வருது, என்னடா இதுன்னு. வேற என்ன பண்றது, சாப்பிட்டதான் முடியல. இதோட வீடியோவை ரீகண்டினியூ அப்புறம் பண்றோம். இப்போதான் வந்துட்டு நெஸ்காஃபி கலக்கணும், ஏன்னா எங்களுக்கு பசி எடுத்துச்சு. அது முதல்ல நாங்க சாப்பிட்டுட்டோம். இது நான் மின்னுக்கு வந்துக்கிறேன். கவலையில இருக்கோம், ஏன்னா ரொம்ப பசிக்குது. ஆனா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி கோப்பி கலக்கிட்டு சத்திக்கு ரொம்ப கவலை இல்லை, ஏன்னா எங்க மேலதான் எங்களுக்கு கடுப்பு. ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா. எங்க வீட்லயும் ஜாமா இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம்? கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க ஏன் சிரிச்சிட்டு நினைப்பீங்க, என்ன கேட்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. முன்ன அழு வரும், ஒரு 2 வருஷம் முன்ன பேக்ல கொஞ்சம் அழு வரும். சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டோம்ல, பெருசாயிட்டா கண்ணுல தண்ணி வராது. அப்படி இல்ல, அழுது பழகி இப்ப எது வெளியே காட்டிக்க மாட்டோம். சோகமா நடந்தாலும் சிரிப்பு தான் வருது. சுத்தி மூஞ்ச பாருங்க இருக்கு. ரொட்டி சாப்பிட போறோம், சிப்ஸ் மோஸ் சாப்பிட போறோம். அதுவும் எதையாவது வச்சிருக்கோம் இல்ல, அதுவும் வந்துட்டு காத்து போச்சா என்ன கதை எதுவுமே தெரியல. நான் மட்டும் வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கோம். ஆமா வீடு சுத்தம் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா இப்போ இந்த வீட 10 தடவை சுத்தம் பண்ணாலும் பகவானி. இங்க என்னன்னா மேல சத்தம் கேக்குது, அங்க என்னன்னா ஐயோ நான் குடிச்சிட்டு வாடி எதாவது ஊதுருக்கு. இதுக்கு மேல வீடியோ ரீகண்டினியூ பண்றதா இல்ல, ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க தான் எல்லாரும் இதுக்கு மேல வந்து தூங்குறது தான் டெய்லி போடுறது. இன்னொன்னு நாங்க அவுட்ரோ எந்த வீடியோக்கும் கொடுக்காம அப்படியே மறந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்காவது கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அடுத்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு வரும். ஸோ அதுவும் அவங்க சேனல்ல வரும். பாய். ஆஃப்டர் 4 hours லேட்டர், மணி இப்போ 1:40 நினைக்கிறேன். ஆனால் இது 1 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த மாதிரிலாம் ராத்திரி சாப்பிட்டதே இல்லை.
இது முடியல, எங்களால சத்தியமா முடியல, பசி தாங்க. செம்ம பசி. அதனால பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் நாங்கள் ஆர்டரே பண்ணல. வெறும் பர்கர் மட்டும். ஆனால் ஃப்ரைஸ் வாங்கலாம் முதல்ல நினச்சோம், சீசி ஃப்ரைஸு. பட் வந்துட்டு வாங்கலை. சரி பர்கர் வாங்கும் போது ஃப்ரைஸ் வந்து தெரியல, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் எப்படின்னே தெரியல. நாங்கள் போய் தட்டிலாம் பார்த்தோம், ஆனால் இல்லை. தடவை மாற்றி கொடுத்துட்டாங்களா? ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டது காட்சி வச்சுக்கலாம். காட் சைல்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதோட வீடியோ அவ்வளோதான். முதல்ல நான் சொல்லிட்டேன், ஆனால் இப்பயும் வரும். அவ்வளோதான், பாய்.